Hi viewers, welcome to our Release Home channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான சூப்பரான சமையல் மற்றும் வீட்டு குறிப்புகளை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம Release Home channel-ல subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள bell icon-ஐ click பண்ணிருங்க. நம்ம சாதம் களையிற தண்ணி இருக்குல அந்த தண்ணியை வந்து நம்மளுக்கு எப்போதுமே நம்ம அது தேவையில்லை வேஸ்டான தண்ணின்னு நினச்சி நம்ம கீழே ஊற்றுவோம். இனிமேல் அந்த தப்பை எப்போதுமே பண்ணவே பண்ணாதீங்க. அதில் நம்மளுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அவ்வளோ டிப்ஸ் இதில் பண்ணலாம். சாதம் களையிறதுக்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 டைம்ஸாவது நம்ம இந்த மாதிரி சாதத்தை வந்து இந்த மாதிரி களைஞ்சி தண்ணி எடுப்போம். அதில் ஃபஸ்ட்டு டைம் நம்ம களையிற தண்ணியை எப்போதுமே நம்ம வேறு எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் வந்து நம்ம அரிசியில் தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி களையும் போது அந்த தண்ணியோட நமக்கு சேர்ந்து வந்துடும். அதுக்காக அந்த ஃபஸ்ட்டு தண்ணியை நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதையும் நம்ம கீழே ஊற்றணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் வீட்டில் நீங்கள் செடி ஏதாவது வளர்த்திங்கன்னா அதில் வந்து அந்த தண்ணியை ஊற்றுனீங்கன்னா செடிக்கு வந்து நல்லாவே சத்து தரும். அது நீங்கள் வெறும் தண்ணியை ஊற்றணும்னு அவசியமே இல்லை. அதோட சேர்த்து உங்கள் வீட்டில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருப்பீங்களா அதை எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நீங்கள் ஊற்றுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தண்ணியில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வாழைப்பழத்தோல் எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அந்த தண்ணியை செடிக்கு ஊற்றுனீங்கன்னா செடிக்கு அது நல்லாவே சத்து தரும், உரமாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அப்படி கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இந்த கழனி தண்ணி அந்த வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறமாட்டி அதை ஆனதுக்கப்புறம் அதை வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து ஒட்டி தான் வச்சுருப்போம். அதில் வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டு போடும்போது நம்மளுக்கு கொசுலாம் வர ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் அந்த தண்ணியை மட்டும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஊற்றலாம். இல்லை நான் தோட்டமே வச்சுருக்கோம், ஃபில்ட்ரு பண்ணாமல் நீங்கள் அப்படியே போட்டிங்கனாலும் உங்களுக்கு அது நல்லா உரமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணியை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வர தண்ணிலாம் வந்து நீங்கள் சமைக்கும்போது சாம்பாராக இருந்தாலும் சரி புளிக்குழம்பாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சாதம் களைஞ்ச தண்ணியோட சேர்த்து சமைச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குறிப்பாக நான்வெஜ் மீன் குழம்பாக இருந்தாலும் சரி மட்டன் சூப்பு அந்த மாதிரிக்கெலாம் வந்து அந்த தண்ணியை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டே வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வந்து சமைக்கிறதுக்கு மட்டுமானா அப்படி கிடையாது. இதை வந்து நம்ம விபத்துக்கு கூட இதை அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணோம்னா இந்த சாதம் களைஞ்ச தண்ணியை வந்து இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரேயில் வந்து ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஊற்றிட்டு நல்லா ஐஸ் கட்டி ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு மேக்ஸிமம் வந்து 5 to 6 hours இருந்தால் போதும், நல்லா சூப்பராகவே ஐஸ் கட்டி ரெடி ஆயிரும். அந்த ஐஸ் கட்டியை எடுத்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம ஃபேஸில் உள்ள ஸ்கின் வந்து லூஸாக இல்லாமல் நல்லா டைட்டாக இருக்கும். பிளாக் ஸ்பாட் இருந்தால் கூட இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணும்போது ரெடியூஸ் ஆகுது. நம்ம ஃபேஸில் நல்லா க்ளோவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சாதம் வடித்த தண்ணியில் தான் சில டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு சாதம் வடிக்கிற தண்ணியில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி வந்து அது வந்து வேணான்னு சொல்லிட்டு நம்ம கீழே தான் ஊற்றுவோம். இனிமேல் அந்த மாதிரி நீங்கள் ஊற்றவே ஊற்றாதீங்க. குறிப்பாக குட்டி பசங்க கை குழந்தைங்க வச்சுருக்கவங்க வீட்டில் வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சம்மர் சீசனில் வந்து நம்மளுக்கு அடிக்கடி ரொம்பவே வேர்க்கும். குறிப்பாக குட்டி பசங்களுக்குலாம் ரொம்பவே வேர்க்கும். கழுத்து கை இடத்துல அந்த மாதிரி முதுகு எல்லாத்துலேயுமே வந்து வேர்க்குரு வர ஆரம்பிச்சிடும். அப்போதைக்கு கை குழந்தைகளுக்குலாம் வந்து நம்மளுக்கு எந்த க்ரீமோ பவுடரோ அடிக்கடி போடவும் முடியாது. ஏன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் நம்மளுக்கு. இதை வந்து வடித்த தண்ணியை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாக திக்னஸாக இருக்கும். அதை வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வேர்க்குரு இருக்கோ முதுகு கழுத்து கை அந்த எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சு இல்லைன்னா குழந்தைங்களை குளியாட்டினீங்கன்னா உங்களாவே நல்ல ரிசல்ட் தெரியும். இதை வந்து கண்டினியூஸாக ஒரு 3 நாளைக்கு தேய்ச்சாவே நல்ல ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு சுத்தமாக அந்த வேர்க்குரு இருந்த தடமே இல்லாமல் போயிடும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நெஞ்செரிச்சல் வயிற்று புண்ணு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வடித்த தண்ணியை லைட்டாக சூடாக வெதுவெதுன்னு இருக்கும்போது நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நெஞ்செரிச்சல் வயிற்று புண்ணு எல்லாமே வந்து சீக்கிரமாகவே சரியாயிரும். அதில் வந்து கொஞ்சம் வேணும்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம், இல்லைனா அதை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் குடிக்கலாம். லைட்டாக வெதுவெதுன்னு இருக்கும்போது நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம முடி வந்து ஷைனிங்காக நல்லா சாஃப்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிஷ்னர் சீரம் அந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே கெமிக்கல். ஆனால் வந்து நம்ம நேச்சுரலாக வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடி வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சில்கியாக இருக்கும். வீட்டில் ஒரு சாதம் வடிக்கிற வடித்த தண்ணியே போதும் நம்மளுக்கு. அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் தலையில் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்கள் முடி வந்து அவ்வளோ சாஃப்டாக சில்கியாக ஆயிரும். ஸ்பெஷலாக ட்ரை ஹேர் உள்ளவங்க இதை மாதிரி பண்ணி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக ஆயிரும். இந்த வடித்த தண்ணியை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 10 to 15 minutes அப்புறம் நீங்கள் குளிச்சு பாருங்கள், உங்கள் ஹேர் வந்து ரொம்ப சூப்பராக சில்கி ஆயிரும். இல்லைனா நீங்கள் இந்த வடித்த தண்ணியிலேயே உங்கள் ஷாம்பு இந்த மாதிரி நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தலை குளிச்சா கூட உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம ஹேர் வந்து நேச்சுரலாகவே இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே சாஃப்டாக ஸ்மூத்தாக பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து தொடப்பத்தை வந்து இந்த மாதிரி நிமித்து வைப்போம், இல்லைனா தலையில் வைப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா முனி வந்து வளைஞ்சிரும். அப்புறமேட்டு நம்ம கூட்டும் போது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து உதிர ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி வளையவே வளையாது. இந்த மாதிரி முறுக்கு எடுக்கிற கம்பி இருக்கும் எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி. அது இல்லைனாலும் பரவாயில்ல, சிக்கு கம்பின்னு சொல்லுவாங்க. அது இதுலேயே சின்ன சைஸ் ஒன்று, அது சிக்கு கம்பின்னு சொல்லுவாங்க. அது இருந்தாலும் சரி, அதை வந்து நெருப்பில் வந்து இந்த மாதிரி நல்லா காட்டிட்டு
இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து தொடப்பத்தோட கைப்பிடி பிளாஸ்டிக் வந்து ரொம்ப கனமா இருக்கும். அதனால கொஞ்சம் நெருப்புல நல்லா காட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டதுக்கு அப்புறம் ஒரு நூல் எடுத்துக்கோங்க. நூல் எடுத்துட்டு ஊசி நூல் இப்போ என்கிட்ட இல்லை, அதனால இந்த மாதிரி நான் வந்து ஹேர்பின் மாதிரி பண்றேன். ஹேர்பின்ல வந்து அந்த ரெண்டுக்கு நடுவுல வந்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அந்த எஜ்ஜு இந்த எஜ்ஜு கூட கேப் வந்து கொஞ்சம் பெருசுனால நம்மளுக்கு நூலை வந்து ஈஸியா நுழைக்க முடியாது. அதுக்கு இதை நீங்க ட்ரை பண்ணிட்டு ஈஸியா நீங்க நுழைச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. வேணுமோ லென்த்ல வேணுமோ அந்த லென்த்ல வந்து நீங்க ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர் வச்ச ஏதாவது இல்லாட்டி ஆணி எதுவா உங்க வீட்டுல இருக்கோ அதெல்லாம் நீங்க இந்த மாதிரி கோர்த்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க தொங்க போறனால இந்த நுனி வந்து வளையவே வளையாது. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பா பிடிக்கும். இந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு கோதுமை மாவுல ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அதுல குட்டி குட்டி பூச்சி அந்த மாதிரி வரும். இந்த மழை காலத்துக்கு எதுல பார்த்தாலுமே நம்மளுக்கு குட்டி பூச்சி அந்த வண்டுகள் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா அதுல அந்த வண்டு எதுவுமே வரவே வராது. நீங்க மாவை வந்து வாங்கின உடனே ஒரு அகலமான பாத்திரம் இல்ல ஏதாவது சட்டியில வந்து கொட்டிட்டு அதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் கரண்டி இல்லைன்னா பெரிய ஸ்பூன்ல இந்த மாதிரி நல்லா கலரிக்கோங்க. அந்த உப்பு வந்து எல்லா இடத்துலயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலர்னதுக்கு அப்புறம் நீங்க எப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கிற டைட்டான கண்டெய்னர் பாக்ஸ் இருந்தாலும் சரி இல்லாட்டி சம்பட்டம் அந்த எதுவாக இருந்தாலும் சரி அதுல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு அதுல மறுபடியும் பூச்சி வண்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் மாவு. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளுக்கு இரும்பு கல்லில் தோசை ஊற்றுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நான்ஸ்டிக்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்ம தோசை ஊற்றிடலாம். ஆனால் இரும்பு கல்லில் தோசை ஊற்றுறது அவ்வளோ ஈஸியாக நம்மளால் ஊற்ற முடியாது. ஒழுங்காக அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அதில் தோசை ஒழுங்காக ஊற்ற முடியும். இன்கேஸ் நம்ம சப்பாத்தி போட்டு கொஞ்ச நேரம் சென்றோ இல்லை மறுநாளோ அதில் நான்ஸ்டிக்காக இருந்தாலும் சரி இரும்பு கல்லாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு அதில் தோசை வரவே வராது. ஒட்டி ஒட்டி பிஞ்சு பிஞ்சு தான் வரும். அதனால சப்பாத்திக்கு ஒரு கல் தோசைக்கு ஒரு கல்லுன்னு தனித்தனியாக வச்சுருப்போம். அந்த மாதிரி நம்ம ஒரே கல்லில் சப்பாத்தியும் போடலாம், அதே நேரத்தில் தோசையும் ஊற்றலாம். தோசை வந்து நம்மளுக்கு பிய்யாமல் வரும். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வேறு எதுவுமே பண்ண வேணாம், இந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணால் போதும். அது என்னென்னா இந்த மாதிரி தோசைக்கல்லை வந்து நல்லா காய விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா காய விட்டதுக்கப்புறம் அதில் நல்லா தண்ணியை தெளித்து நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தொடச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தோசைக்கல்லை வந்து வாஷ் பண்ணுங்கள். நார்மலாக ஸ்க்ரப்பை வச்சு நல்லா க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு எதுவும் ஸ்பெஷலாக தேவையில்லை. நார்மலாக உங்கள் டிஷ்வாஷ் லிக்விட் இல்லைனா விம்பார் அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லை வந்து அடுப்பில் வச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி நல்லா தண்ணியை தெளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணியை தெளித்து ஒரு துணியை வச்சு நல்லா துடைச்சிருங்க. இந்த மாதிரி எதுக்காக துடைக்கிறோம்னா நம்மளுக்கு வந்து ஹீட்டு வந்து ஓவராக இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம தண்ணி தெளித்து துடைக்கும் போது நம்மளுக்கு ஈவனாக ஆயிரும். அதனால் நம்மளுக்கு தோசை வந்து பிய்யவே பிய்யாது. இந்த மாதிரி நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள். உங்களுக்கு தோசை வந்து பிய்யாமல் சூப்பராக வரும். இனிமேல் நம்ம தோசைக்கு ஒரு கல் சப்பாத்திக்கு ஒரு கல் நம்ம தனித்தனியாக வச்சுக்க தேவையில்லை. ஒரே கல்லில் சப்பாத்தியும் போட்டுக்கலாம், தோசையும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.